ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் எபிசோடு இன்னைக்கு எபிசோட் என்ன நடந்துச்சுனாக்கா, ஃபஸ்ட்டு நைட்டு வந்து டே 1 நைட்டு வந்து காமிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த மீனவ பொண்ணும் வந்து ரம்யாவும் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட் சொல்லிட்டு நினச்சாக்கா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க, இன்னைக்கு வந்து திவாகரையும் பார்வதியும் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணிட்டோம், இவங்க ரெண்டு பேர் எமோஷன்ஸ் இது பண்ணிட்டோம். ஆனால் இவங்க ரெண்டு பேர்கிட்டேருந்து இன்னும் எதிர்பார்க்குறோம், நாளைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ட்ரிகர் பண்ணணும், இவங்கள மட்டும் இருக்கக்கூடாது, இவங்க கூட சேர்ந்து மீதி வேற யாரையும் கூட இது பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நான் கூட இந்த பிள்ளைய இன்னசென்ட் நினைச்சேன், ஆனா இவங்க வந்து வேணும்னே தான் வந்து திவாகரையும் பார்வதியும் வந்து வம்புக்கு இழுக்கிறாங்கன்றது இவங்க பேசுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் காலையில எல்லாரும் தூங்கி எழுந்துறாங்க. டேரக்டர் சொல்றாரு, நான் காலையில 5 மணிக்கே தூங்கி எழுந்துட்டேன்ப்பா, டீ குடிக்க போகலான்னாக்கா நீங்க எல்லாரும் தூங்குறீங்க, எனக்கு டீ வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மீனவ பொண்ணு சொல்லுது, இப்போ நீங்கள் போனீங்கனாக்கா எல்லாருமே போனாதான் வந்து இது வரும், ஒன்ஸ் எல்லாரும் வெளில போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தூங்கக்கூடாதுன்றது ரூல்ஸு, அதனால இது வந்து இது பண்ண முடியாது, இப்போ உங்கள் ஒருத்தருக்காக எங்களோட தூக்கத்தெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணுது. அவர் வந்து, ஓ எனக்காக இதை கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்களா, ஒரு டீக்கு கூட எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே, இது எதுக்கு பெரிய பிரச்சனையாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்புறமேட்டா சரி அவருக்கு பேசாமல் ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிடலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து கோச்சின் போயிட்டாரு, என்னால் டீ இல்லாமல் இருக்க முடியாது சொல்லிட்டு. உடனே இவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க, அக்கா என்னக்கா இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் வயசானவர், இவரால் வந்து எந்திரிக்க முடியும், நம்மளால எப்படி எந்திரிக்க முடியும், நம்ம இத்தனைக்கும் நம்ம வந்து 8 ஹவர்ஸ் கம்பல்சரி தூங்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் இது பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்போ நல்லா ஜெல் ஆயிட்டாங்க. கேமை நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலனாக்கா நம்ம கூட இருக்கிறவங்களே கோஆப்ரேட் பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இந்த பொண்ணு ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நல்லா ட்ரிகர் பண்ணுதுன்றது இந்த பொண்ணு பேசுறதுல வந்து தெரியுது. போ பார்க்கலாம் இந்த பொண்ணு எப்படி இது பண்ணுது சொல்லிட்டு. ஒன்ஸ் இவங்க எல்லாருமே வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டா கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண முடியும். பாட்டு வந்து பிக் பாஸ் சொல்லியிருக்காங்களே, சாங்கும் இது போட்டாங்க. சாங் போட்டோடனே எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டான்ஸ் பண்ணி முடிச்ச உடனே வந்து தண்ணி பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா வந்து கேட்குறாங்க, தண்ணி ஸ்டோர் பண்ணவும் கூடாது சொல்கிறீங்க, நேற்று என்ன சொன்னீங்க, நீங்கள் 8 லிட்டர்ஸ் ஒரு ஆளுக்குன்னு சொன்னீங்கல்ல, இப்போ எனக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. சபரி சொல்கிறாரு, அதெல்லாம் நேற்றே முடிஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு கணக்கு நோ, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா அங்கே கொஞ்சம் இது பிரச்சனை பண்ணாங்க. இப்படியே இன்னைக்கு போச்சு. அதுக்கப்புறமேட்டா பிரவீன் வந்து ஏதோ பேசும்போது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வியானா வந்து இது பண்ணுச்சு, நீங்கள் வந்து நான் பேசும்போது எனக்கு சரியாகவே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க, நான் கேட்குறதுக்கு இது பண்ணுங்க. அவன் வந்து சாரி சாரி சாரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அந்த பொண்ணு மறுபடியும் இரிட்டேட் ஆகிட்டு பயங்கரமாக அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடும். அவன் வந்து சரி விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பண்ண அவாய்ட் பண்ணி போவான். உடனே அந்த பொண்ணு சொல்லி, இப்போவும் நீங்கள் வந்து நான் பேச பேச அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை நடிச்சு காட்டும். உடனே பிரவீன் சொல்லுவான், ஐயோ இதை பார்த்தாக்கா எனக்கு பாலிவுட் பிக் பாஸ் ஞாபகம் வருது, என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து இல்லை அவனை பேசலை நான் சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் இங்கே பார்வதியும் திவாகர் இவங்க ரெண்டு பேரும் தானே இந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம் வந்து க்ளீன் பண்ணுவோம். இவர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு, திவாகர் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அவர் போகும்போது என்ன சொல்றாரு, கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் போய் பார்வை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது அவர் வந்து கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஜாலியாக ஃபன்னாக சொல்லிட்டு போயிடுவார். இந்த பொண்ணு ரம்யா கேட்கும், பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார் அவருன்னு சொல்லிட்டு. அவர் சும்மா கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த பொண்ணு அதை சீரியஸாக எடுத்துக்காது, அது எப்படி அவர் சொல்லலாம்னு சொல்லிட்டு ரம்யா வந்து இதை ஒரு பெரிய சண்டே ஆக்குவாங்க. திவாகர் சொல்ல, நான் என்ன சொன்னங்க ஃபன்னான்னு சொல்லிட்டு, அது எப்படி நீங்கள் சொல்லலாம், பாரு இங்கே வாங்க, அது எப்படி இவர் சொல்லலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய வாக்குவாதமாக ஆயிடும். உடனே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. இவர் வந்து சாரி கேட்க சொல்லுவாங்க, இவர் வந்து சாரின்னு இந்த சாரியெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது சொல்லிட்டுருவாங்க. கம்ருதீனும் இன்னொரு பையனும் வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து விலக்கி விட ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன என்னையே சாரி கேட்க சொல்கிறீங்க, ஒரு சைடெல்லாம் பேசக்கூடாதுப்பா, போய் அவங்களையும் சாரி சொல்லுங்கள், அவங்க என்னென்ன பேச்செல்லாம் பேசுனாங்க, அவங்க பேசுனதெல்லாம் தப்பு இல்லையா சொல்லிட்டு இவரும் பேசுவார். அப்புறம் பேச்சுவார்த்தை நூற்றி போய் கம்ருதீன் ஒரு கட்டத்தில் வந்து இது பண்ணுற மேலேயே கை வச்சிருவாரு. என்னன்னாக்கா இவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி வாட்டர் மெலன் மேலே கடுப்பு இருந்தது இல்லையா, இதுதான் இது சொல்லிட்டு எல்லாருமே வந்து எகிற ஆரம்பிச்சிருவாங்க. இது சாதாரணமாக ஒன்றுமே இல்லாத இது பெரிய இஷ்யூ ஆகிடும். அப்புறமேட்டா பாத்ரூமில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் கதிர்வேறு என்னை இப்படிலாம் பண்ணுறாங்க, நானும் ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் வந்து
பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் என்ன நீங்கள் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. என்னென்னா இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஷேர் பண்ணுறாங்க, ரூல்ஸை வந்து மீறிடுவாங்க. இதை பிக் பாஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாரு. இது கண்டுபிடிச்சி அவர் இது பண்ணுறதுக்குள்ளே இங்கே ஒரு சீன் ஆகிடும். இங்கே இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அந்த மீனவ பொண்ணு, அது என்ன பண்ணிடும், பார்வதி வந்து க்ளீன் பண்ணி இருக்கும்போது, என்ன நீங்கள் இது இங்கே பாருங்கள், இங்கே தூசி இருக்குது, கண்ணாடி போடலையா நீங்கன்னு சொல்லிட்டு வேற மாதிரி கேட்டுருவோம். கண்ணாடி போடலையா கேட்டோடனே பார்வதி வந்து டென்ஷன் ஆகிடும். என்ன நீங்கள் இப்படி கேட்குற, கண்ணாடி போடலன்னா என்ன அர்த்தம், இல்லை நீங்கள் எப்பயுமே ஸ்பெக்ஸ் போடுவீங்கல்ல, போடலையான்னு கேட்டேன். இங்கே பாரு, நீ எந்த அர்த்தத்தில் சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு அது பயங்கரமாக போகும். நீங்களே கேளுங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி அது அதான் இந்த மாதிரி அது வந்து லென்த்தாக போகும். இந்த பொண்ணும் அப்படி தான் கேட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பொண்ணு நைட்டு அந்த ரம்யா கூட டிஸ்கஸ் பண்ணாத பார்த்தாக்கா இவங்க ஏதோ பிளான் பண்ணி வேணும்னே ட்ரிகர் பண்ணணும்னு பண்ணிச்சான்னு தெரியல. ஏன்னா அது எந்த மீனிங்கில் இந்த பொண்ணு கேட்டுச்சுன்னா, என்ன கண்ணு தெரியலையா, இங்கே டஸ்ட் இருக்குது நீங்கள் துடைக்கவே இல்லை, கண்ணாடி போடலையா, அந்த மீனிங்கில் இந்த பொண்ணு கேட்டிருக்கா. அது பார்வதிக்கு புரியாது. அவங்களுக்கு புரிஞ்சுட்டு இங்கே பாரு, நீ இந்த மாதிரி நைஸாக பேசுறது, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுருவா. பயங்கரமாக நல்லா கேட்டு விட்டுருவா. இல்லைக்கா நான் அந்த மீனிங்கில் சொல்லலை, நீங்கள் போடுவீங்களே, இப்போ நான் வந்து லென்ஸ் வச்சுக்கிறேன், உனக்கு இது தெரியுமா, தெரியாமலே நீ எப்படி இப்படிலாம் பேசலான்னு சொல்லிட்டு நல்லா இது பண்ணி விட்ருவாங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு கேட்கும், இந்த பொண்ணு நீங்கள் என்ன, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் தெரியுதா இல்லையா, நீங்கள் யாரையுமே வேலை வாங்குற மாதிரியே தெரியல அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லும். அரோரா சொல்லும், இங்கே பாருங்க, நான் வேலை வாங்குறேன், என்னோட பிஹேவியர் வந்து நான் ரூடாக யார்கிட்டையும் இருக்க மாட்டேன், நான் ஃபன் வேலை எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கிக்கிறேன். நீங்கள் உங்களோட இது வேற, என்னோட இது வேற, நீங்கள் ஏன் என்னையும் உங்களையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லிடும். நான் வந்து ஃபன்னாக வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து இது பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் சொல்லிட்டு சொல்கிறோம். உடனே இந்த பொண்ணு வந்து என்ன இவங்கெல்லாம் இது பண்ணுறாங்களா இல்லையா சொல்லிட்டு இது பண்ண, இதில் இப்போ என்னன்னாக்கா இவங்க 2 பேர் தான் வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க. அரோரா வந்து அந்த பொண்ணு கூல் ஃபன்னாக வந்து அந்த பொண்ணு கேஷுவலாக தான் இருக்குது. அந்த பொண்ணு ஓகேவாக தான் தோணுது. அப்புறமேட்டா இங்கே வந்து திவாகர் வந்து அவங்க பேசுகிறதெல்லாம் வந்து சொல்கிறார். இங்கே ரூம்குள்ளே என்ன பேசுகிறாங்க தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் கலையரசர் வந்து இப்போ பார்வதி கூட வந்து செட்டு சேர்ந்துட்டு இருக்கா போல். அவர் வந்து கலை வந்து இப்போ யார் வந்து இதுவாக இருக்காங்க, டாமினேட்டிங்காக இருக்காங்க அப்படி பார்த்து சேர்ந்துருக்கா மாதிரி தெரியுது. இங்கே வந்து இவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இங்கெல்லாம் ஃபுல்லாகவே காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டில் வந்து பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, ஓகே இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தண்ணி வந்து தடை இல்லாமல் தண்ணி கிடைக்கும், அதாவது குடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி தட்டுப்பாடு இருக்கக்கூடாது சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாருக்குமே அனுப்பிடுவார். இதுக்கப்புறமாவும் உங்களுக்கு பெல் வரும்போதெல்லாம் நீங்கள் குடிக்கிறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம், குடிக்கிறதுக்கு சமைக்கிறதுக்கு வந்து வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாரும் சமைச்சு எல்லாம் சாப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு சமைச்சுவாங்க, அது காலி ஆகிடும், பத்தலை சொல்லிட்டு மறுபடியும் சமைச்சு எல்லாரும் இது பண்ணுறாங்க. நடுவில் வந்து என்ன ஆகும், நடுவில் வந்து பார்வதி, திவாகர் இவங்கெல்லாம் வந்து நடுவில் அந்த பொண்ணுக்கிட்ட, இந்த மீனவ பொண்ணுக்கிட்ட இருக்கு இல்லையா, அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷன் போகும். அது ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அது பார்த்திங்கன்னா புரியும். மழையில் எல்லோரும் பாதி பேர் நினைஞ்சிருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ள அப்பயுமே ஒரு கான்வர்சேஷன் போய் கொஞ்சம் ஓரளவு சமரசத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவார், நீங்கள் வந்து ரூல்ஸ் வந்து மீறிட்டீங்க, ஸோ இதனால் சூப்பர் டீலக்ஸில் இருக்க ஒருத்தவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்கும் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து அங்கேயும் போகணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற துஷரா வந்து இந்த வீட்டுக்கும், இங்கே இருக்கிற ஒருத்தவங்க வந்து அந்த வீட்டுக்கும் போயிடுவாங்க. அது யாருன்னு சொல்லிட்டு இவங்களே டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்க. இந்த சைடு இவங்களும் அந்த சைடு அவங்களும் இது பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க், இங்கேருந்து வந்து துஷரா, அங்கேருந்து வந்து இவங்க 2 பேரும் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பிபி டாஸ்கில் வந்து கதை சொல்கிற டைம் வந்து வருது. கதை வந்து இன்றைக்கி வந்து 3 பேர் கதை சொல்லுவாங்க. அது யாருனாக்கா, ஒன்று வந்து கெமி, திவாகர், இன்னொன்று நந்தினி. இவங்க 3 பேர் தான் இன்றைக்கி வந்து கதை சொல்கிறாங்க. அந்த கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நந்தினி வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க. அவங்க ஸ்டோரி ரொம்ப இதுவாக இருக்கும். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து இறந்துட்டாங்க.
மாற்றி மாற்றி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்க ஒரே ஒரு தம்பிக்காக தான் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. இப்போதைக்கு அவங்க வந்து யாருமே இல்லை, இங்கே தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் இந்த வியானாக்கும் பிரவீனுக்கும் அகெயின் மறுபடியும் சண்டை வந்துடும். பிரவீன் வந்து போயிடுவான், இந்த பொண்ணு விடவே விடாது, துரத்தி வந்து போயிட்டு இங்கே பாருங்க நான் இப்படி சொல்லலை, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு விடவே விடாது, துரத்தி போய் பேசும். அதுக்கப்புறமேட்டா இங்கே ஸ்டோரி சொல்கிறதுல இவங்க வந்து சொல்லி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். இந்த பொண்ணு ஃபுல்லாகவே நிறைய ஏமாற்றம் தான், நான் ஃபுல்லாகவே எல்லாத்துலேயுமே ஏமாந்துட்டேன். அவங்க தம்பி வந்து கிரிக்கெட் பிளேயராக இருக்கான். இதுக்கப்புறம் தான் எனக்கு இதுதான் பிக் பாஸ் தான் லைஃப் ஸ்டார்ட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கெமி வந்து அவங்க லைஃப்பை சொல்லுவாங்க. கெமி சொல்கிறது வந்து கெமி இதுவும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். கெமி வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், பேஸ்கெட் பால் பிளேயர். பேஸ்கெட் பாலில் வந்து இந்தியாவுக்காக போயிட்டு சில்வர் மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற பாலிடிக்ஸால் அவங்க வந்து பேஸ்கெட் பாலே வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா இதுக்கு போயிருக்காங்க, துபாய் போயிட்டு ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து கொரோனா வந்ததால் வேலை போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து டிஜிட்டலில் வந்து சோஷியல் மீடியா ஹெல்ப்போடு அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி 4 இயர்ஸ் அவர் இருந்திருக்காரு. லாஸ்ட் 2 months முன்னாடி தான் அவர் இறந்துருக்காரு. அவர் இறந்தவுடனே அந்த இதில் அவங்க அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் மென்டலாக ஃபிசிக்கலாக ரொம்ப இதுவாக இருக்காங்க, சீரியஸாக இருக்காங்க. ஸோ நான் தான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. பர்சனலாக வந்து இது பர்சனல் லைஃப். அஃபிஷியலாக அவங்க வந்து நிறைய வந்து மூவிஸு, ரியாலிட்டி ஷோஸ் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னை வந்து நீ வந்து பொம்பளை மாதிரி இல்லை ஆம்பளை மாதிரி இருக்கன்னு சொல்லிட்டு நிறையா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இது எல்லாமே ஓவர் கம் பண்ணி தான் வந்திருக்கேன். என்னை ஆம்பளைன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நான் ஆம்பளை தான், நான் தனியாலாம் என் ஃபேமிலியை ரன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து நம்ம பாடியை வச்சு இதில் நம்ம திறமையை வச்சு தான் நம்ம முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப பாசிட்டிவாக வந்து சொல்லும். நெக்ஸ்ட்டு வந்து திவாகர். ஒரு நாள் சொல்லுவார், நான் வந்து யூடியூபர்லாம் இல்லைங்க, நான் ஒரு டாக்டர், கிளினிக் உண்டு இது உண்டுன்னு இருந்தேன், நான் சாதாரணமாக ஒன்று எடுத்து போட்டேன், அது இதுவாச்சு தவிர நான் யூடியூபர் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோரியை வந்து சொல்லுவான். அவனோட ஸ்டோரி கேட்டவுடனே விக்ரம் வந்து சொல்லுவான், நீங்கள் எப்படி யூடியூபர் இல்லை, நான் ஒரு காமெடியன் இல்லை, அதில் வந்து யூடியூபர் காமெடியன்றதில் வந்து என்ன அசிங்கம் இருக்குது, எனக்கு யூடியூப் தான் சோறு போடுது, அதை வச்சு தான் இப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிறேன், நீங்கள் யூடியூபர்ன்றது கேவலமாக சொல்லாதீங்க, அது பெருமை இல்லை நான் யூடியூபர்லாம் இல்லைங்க, யூடியூபர்னால் தனியாக கேமரா தூக்கின்னு ஓடணும், நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் யதார்த்தமாக ஃபேமஸ் ஆனவன் தான் தவிர நான் யூடியூபர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். மறுபடியுமே அவனுக்கு வந்து டென்ஷன் ஆகிடும், ஏங்க இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் சபரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான், ஏங்க அவர் இப்படி சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. சபரி சரி போங்க உங்ககிட்ட பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவனும் போயிடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.